நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலிருந்து கிளம்பி போகும்போது பத்ருக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டே கிடையாது. அதாவது பத்ருங்கிற அந்த இடத்துக்கு போகணுங்கிறது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய டார்கெட் கிடையாது. அவங்க வந்து அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை மடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சஃப்ரா அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரயாணம் வந்து அமையுது. அதில் வந்து போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல ஒரு முகாம் வந்து போடுறாங்க. அந்த இடத்துல ஒரு வீடு, அதாவது ஒரு குடியில் அமைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து தங்குறாங்க. அது 8வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் வரும். அந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்லுவான், நபியே உமது இறைவன் உமது வீட்டிலிருந்து உண்மையுடன் உண்மை வெளியேற்றிய போது அப்படின்னு. அப்போ இந்த வீடுங்கிறது இங்கே குறிக்கக்கூடிய வீடு எது அப்படின்னா மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய அந்த வீடும் கிடையாது. இது வந்து அந்த டெம்பரவரியாக அந்த ஒரு கேம்ப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல பேசுகிறான். அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது தான் சில விஷயங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து நடக்குது. அதாவது அந்த பத்ருக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 8வது அத்தியாயத்தில் 5வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நபியே அன்று இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பிரிவினர் எதிரியை சந்திக்க விருப்பம் இல்லாமல் இருந்தும் உம்முடைய இறைவன் உம்மை உமது வீட்டிலிருந்து சத்தியத்திற்காக வெளியேற்றியதை போன்றே அவர்களில் சிலர் இப்போது இந்த போர் செல்வங்கள் குறித்தும் நாம் சொல்வதை வெறுக்கின்றனர். அதாவது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், இந்த போர் செல்வங்களை பற்றி வந்து அல்லாஹ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறான். அப்போ அதை வந்து முஸ்லீம்கள் வெறுக்கிறாங்க. அது என்ன தீர்ப்புங்கிறது கடைசி அந்த கனிமத்துடைய அந்த பங்கீடு வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த அதாவது இந்த தீர்ப்பை எப்படி வெறுக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டிலிருந்து நீங்கள் கிளம்புனீங்கல்ல, அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கல்ல, அப்போ முஸ்லீம்கள் வெறுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்போவும் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் முஸ்லீம்கள் வெறுத்தாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்தது இந்த பிரயாண கூட்டத்தை பிடிக்கிறதுக்காகத்தான். அதனால் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தெரியாது போரை வந்து இன்னைக்கு வந்து சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கூட தெரியாது. இப்போ அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், போரில் எதிரிகளை சந்திப்பது அவசியம் என்ற உண்மை தெளிவான பின்னரும் அது பற்றி உம்மிடம் அவர்கள் தர்க்கம் செய்கின்றனர். அதாவது போரை வந்து அவாய்டு பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அபூ ஜஹீலுடைய தலைமையில் படை புறப்பட்டு விட்டுருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உம்மிடம் தர்க்கம் செய்கின்றனர். அதாவது தர்க்கம் செஞ்சிருக்காங்க. இது யாரு தர்க்கம் பண்ணா, முஹாஜிர்களா அன்சாரிகளா, இதில் அவங்க யார் யார் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் வந்து மறைச்சிட்டான். ஹதீஸ்கள்லையும் பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யாருங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் அவங்களுடைய மானத்தை காப்பாற்றிட்டான். அதே சமயம் பத்ரு போரில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கொடுத்துட்டான். இப்போ அதனால் வந்து இது ஒரு குறைவான விஷயமா இருந்தாலும் இது அல்லாஹ் வந்து நமக்கு பாடம் படிக்கணும், அதாவது பாடம் படிக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், இப்போ இன்னும் சொல்ல போனால் நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் பத்ரை பற்றி வந்து 8வது அத்தியாயத்தில் இருக்குது. அதாவது இதனால் வந்து சஹாபாக்களுடைய கண்ணியும் குறைஞ்சிரும், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியும் குறைஞ்சிரும், இதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் உண்மை பேசக்கூடியவன். அப்போ என்ன நடந்தது, அதில் என்ன படிப்பினே அப்படிங்கிறத அல்லாஹ் போட்டு உடச்சிட்டே வர்றான். இன்னும் சொல்ல போனால் மட்டம் தட்டி மட்டும்தான் 8வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பரவலாக சொல்லியிருப்போம், நீங்கள் இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் தான் அல்லாஹ் வந்து வாசிச்சுட்டு இருப்போம். இப்போ அந்த குற்றச்சாட்டில் இது முதல் குற்றச்சாட்டு. அது 8வது அத்தியாயத்தில் 5வது வசனம் 6வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் வெறுத்தீங்க, போர் கன்ஃபார்மாக நீங்கள் சண்டை தான் ஆகணுங்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க, தர்க்கம் பண்ணீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து தர்க்கம் பண்ணுறது சாதாரண வேலை கிடையாது, பெரிய பாவம். அது நம்ம நினைக்கிற மாதிரி அந்த சீன் இல்லைங்கிறது நமக்கு ஏன் இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போருங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி ஈஸியான மேட்ரு கிடையாது. அவ்வளவு இவ்வளோ ஈமானில் வலிமை பெற்ற இவர்களே அந்த இடத்துல வந்து தடுமாறி இருக்காங்க. ரொம்ப ஒரு மனப்போராட்டத்திற்கு மத்தியில் தான் அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்கும்போது, அப்போ அது ஈமானில் இருக்கிறதுலே உச்சகட்ட சோதனை தான் வந்து போர் அப்படிங்கிறது இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அசால்ட்டாக நம்ம நினச்சிடக்கூடாது, போர்னா போய் அடிச்சிடலாம், மாலக்குகள் வந்துடுவாங்க, நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதை அந்தளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, பார்த்து கொண்டிருக்கும் போதே சாவை நோக்கி இழுத்து செல்லப்படும் போது பதற்றம் அடைவதை போல் இவர்கள் பதட்டம் அடைகின்றனர். அதாவது தரன்னு சாவுக்கு இழுத்துட்டு போய் போடுற மாதிரி அந்த அளவுக்கு இவங்க பதட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்.
அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பில் பார்த்தேன், ஆனால் அந்த ஹதீஸ் தேடின மறைஞ்சு போச்சு, எங்கேயோ அதுக்கு எடுக்க முடியல. என்ன வருது அதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது ரசூல்லா கேட்குறாங்க, நான் ஒரு விஷயம் ஒரு ஐடியா கேட்குறேன், அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ அபூ ஜஹீல் வந்து வந்துட்டுருக்குறான். இப்போ வந்து நம்ம அபூ சுஃபியானை பிடிக்க போயிட்டுருக்குறோம். ஆனால் அபூ ஜஹீலும் உத்துபாவும் ஷைபாவும் படையெடுத்து வந்துட்டுருக்குறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்குறேன் அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? இப்படியே இருக்குது ஹதீஸில், என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? அபூ சுஃபியானை பிடிக்கணும் தானே சொன்னீங்க, இங்கே வந்து திடீர்னு ஐடியா மாற்றி போர் அது இதுங்கிறீங்க, கையில் கத்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை, குதிரையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ப்ரிப்பரேஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதை பற்றி தான் எல்லாம் இந்த இடத்துல பேசுகிறாங்க. அதாவது அந்த இடத்துல தர்க்கம் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அல்லாஹ் ரசூல்லா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுடுறாங்க. விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மஷூராலாம் நடத்துகிறாங்க.